உலகத்தின் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பேசிய 7 வார்த்தைகளில் 6வது வார்த்தையான முடிந்தது என்ற வார்த்தையை நாம் இப்பொழுது தியானிக்க உள்ளோம். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம் இவ்வாறு சொல்கிறது: இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, முடிந்தது என்று எப்படி சொன்னார்? அது ஒரு சோர்வின் தொனி அல்ல. அவர் பிதா கொடுத்த அனைத்து வேலைகளையும் வெற்றிகரமாக செய்து முடித்தார் என்ற ஒரு வெற்றியின் தொனியாக அது ஒலிக்கிறது. முடிந்தது என்று சொல்லும்போது அந்த நேரத்தில் பிசாசின் போராட்டங்கள் முடிவுக்கு வந்தது. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களின் பாவங்களிலிருந்து ஒரு மீட்பு கிடைத்தது என்ற ஒரு வெற்றியின் தொனியாக, ஒரு சந்தோஷத்தின் தொனியாக, ஒரு மகிழ்ச்சியின் தொனியாக அந்த வார்த்தை சிலுவையில் பட்டு எதிரொலித்தது. பார்த்தீர்கள் என்றால் பரமபிதாவானவர் ஆண்டவருக்கு அருளிய அந்த ரட்சிப்பின் விஷயத்தை ஆண்டவர் மிக சிறப்பாகவே செய்து முடித்திருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதர்கள் பலவிதமான பாவங்களில் சிக்கி உழன்று கொண்டிருக்கின்றனர். அந்த பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும் என்றால் ஒரு மாசற்ற பழுதற்ற ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் முடியும் என சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் அந்த வேலையை சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார். அந்த செய்து முடித்ததற்கான ஒரு வெற்றியின் முழக்கமாக ஆண்டவர் சிலுவையில் ஒலித்திருக்கிறார். நரகத்தை நடுங்க வைத்த ஒரு வார்த்தை அது. அது மட்டுமல்ல, ஸ்திரீயின் வித்து இந்த உலகத்தில் வரக்கூடாது என்பதற்காக சத்துரு பல்வேறு நேரங்களில் பல்வேறு முறைகளில் ஒவ்வொருவரிடத்திலும் அவன் தன்னுடைய விதையை விதைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவற்றை எல்லாவற்றையும் உடைத்து ஆண்டவர் சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லி அந்த பிசாசையை கதற வைத்து விட்டார். பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவரை அந்த சிலுவையில் அறையும் போது அந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் முடிந்தது, நம்மளோட வேலை சிறப்பாக முடிஞ்சிருச்சு, ஆண்டவரை நம்ம சிலுவையில் வெற்றியாக அரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிந்ததுன்னு சொல்லலை. அதை எல்லாவற்றையும் மீறி ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை முடிந்தது என்பது ஒரு சிறப்பான ஒரு வார்த்தையாக அமைந்து விட்டது. ஆண்டவர் அந்த சிலுவையில் இந்த முடிந்ததுங்கிற வார்த்தையை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சத்ரு பல்வேறு நிலைகளை ரொம்ப தந்திரமாக செயல்படுத்தினான். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த தந்திரங்களை எல்லாம் முறியடித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை நமக்கு கொடுத்து ஆண்டவர் அந்த முடிந்தது என்ற வார்த்தையை சிறப்பாக சொல்லியிருக்கிறார். நம்மில் அநேகர் பல திட்டங்களை நினைப்போம். நிறைய நேரங்களில் திடீர்னு முடிவெடுப்போம். உதாரணத்திற்கு நம்ம இப்போ உடம்பு அதிகமாக வெயிட் போட்டுட்டோம் அப்படின்னா உடற்பயிற்சி செஞ்சு அதை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு நாள் செய்வோம், 2வது நாள் செய்வோம், 3வது நாள் செய்வோம், அப்படியே ட்ராப் பண்ணிடுவோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு வேலைகளும். ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு நினைப்போம், கட்டாயம் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும்னு நினைப்போம். ஆனால் அந்த வேலையை முடிக்காமல் எத்தனையோ வேலைகளை பாதியில் நிறுத்தியிருக்கோம். நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. தினந்தோறும் இந்த டைமில் ஜெபிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாட்கள் அது செய்வாங்க. அதுக்கப்புறம் பாதியில் என்ன ஆயிடுது? அது நிறுத்தப்படுறது. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல. அவர் தீமை அறியாத சுத்த கண்ணன். அவர் பிதா கொடுத்த அந்த வேலையை மிக சிறப்பாக சரியாக குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்து விட்டார். அதனால் தான் அவரால் ஒரு வெற்றி முழக்கம் முடிந்தது என்ன சொல்ல முடிந்தது. பார்த்தீர்கள் என்றால் சத்துரு நினைத்திருக்கலாம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த சிலுவையில் சொல்லும்போது, பரவாயில்ல, என்னோட வேலை கரெக்டாக முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சத்துரு நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லும் வரை எதுவுமே முடியவில்லை. அவர் முடிந்தது என்று சொல்லும் போதுதான் ஒரு பரிபூரணம், அவர் நினைத்த வேலையை சரியா செஞ்சிட்டார் அப்படிங்கிற ஒரு பரிபூரணம் அந்த இடத்துல வந்தது. கிறிஸ்து அந்த சிலுவையில் அந்த வார்த்தையை சொல்லும் போது அவர் வெறும் கையாக பரலோகத்திற்கு போகவில்லை. அதற்கு அந்த கடைசி நேரத்தில் கூட, தான் சாக போற அந்த கடைசி நேரத்தில் கூட அந்த 2 கள்ளர்களில் ஒருவனை அவர் கையோட அவர் பரலோகத்திற்கு போகும்போது தன்னோடு கூட கூட்டி செல்வதற்கான ஒரு ஆத்தும ரட்சிப்பை அந்த இடத்துல செய்து முடித்திருக்கிறார். அந்த கடைசி நேரம் வரைக்குமே கூட ஆண்டவர் அந்த ரட்சிப்பை ஒவ்வொருவருக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்.
இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று அவர் சொல்லும் பொழுது அந்த இடத்திலும் பிதா கொடுத்த வேலையை நான் சிறப்பாக செஞ்சுட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு ரட்சிப்பின் நிச்சயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் மூலம் பிதா தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார். உலக மீட்பிற்காக குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற தன்னுடைய இரத்தத்தை ஆண்டவர் சிந்தி இருக்கிறார். பிசாசுடைய ராஜ்யம் அந்த நேரத்தில் முடிவடைந்து விட்டது. ஆனால் இந்த நாட்களில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் ஆண்டவரை நம்ம திரும்ப திரும்ப சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தடவை ஒரு பொய் பேசினா கூட அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்காக மனஸ்தாபப்படுகிறார். ஒவ்வொரு நிமிஷம் கூட ஆண்டவர் நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஒவ்வொரு நிமிஷமும் பரிந்து பேசக்கூடிய நிலைமையை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடாது. இந்த நாளில் நாம் ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை அந்த குற்றமில்லாத இரத்தத்தை சிந்திருக்காரு. அதை நாம் நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் அந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தையை எவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்காரு. ஆண்டவர் அந்த பரலோகத்திற்கு ஏறி போகும்போது நமக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. என்ன அப்படின்னா, உலகமெங்கும் உள்ள சகல சிருஷ்டிகளுக்கும் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நம்மள எத்தனை பேர் அந்த சுவிசேஷத்தை எல்லார் இடத்திலும் சொல்லி கொண்டு வருகிறோம்? ஒன்றும் இல்லை, பக்கத்தில் நம்மக்கிட்ட ஒருத்தர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இப்படி கடன் பிரச்சனை இருக்குது, இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது நம்ம எத்தனை பேர் எப்படி சொல்லியிருக்கிறோம்? கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோமே தவிர, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாருங்க, கட்டாயம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய வாயில உடனடியாக எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை வந்திருக்கு? இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஆண்டவருடைய வேலை. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வேலையை நம்ம உணரணும். ஒவ்வொரு நிமிஷமும் அதற்கான சிந்தனை தான் நம்ம இடத்துல இருக்கணும். நம் உலக பிரகாரமான சிந்தனைகள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம எப்படி நாளைக்கு நம்ம என்ன போவோம், அடுத்த நாள் என்ன வேலை செய்வோம், ஐயோ நம்ம கடன் கட்டணுமே, ஃபீஸ் கட்டணுமே, உடம்பு சரியில்லாமல் இருக்கே, அந்த மாதிரியான சிந்தனைகள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. ஆண்டவர் பார்த்து கொள்வார். நாளை தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு பறவைகளையும் பாதுகாத்து போஷித்து வழிநடத்துகிற ஆண்டவர் நம்மை போஷிக்க மாட்டாரா? நமக்கான தேவைகளை நாம் சொல்றதுக்கு முன்பாகவே அறிந்திருக்கிற தேவன் அவர். அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்திருக்க வேலையை நம்ம செஞ்சோனாலே நமக்கான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நாம் கேட்காமலேயே செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் ஆண்டவரத்தில் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தாலே நம்ம என்ன பண்ணுறோம்? உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு அது தாங்க, இது தாங்க, கார் தாங்க, பைக் தாங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மட்டும்தான் நம்ம நாடிக்கொண்டு வருகிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வேலை உன்னதமான வேலை. எத்தனை பேர் நம்மளை பக்கத்தில் இருக்க நம்முடைய தோழியர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம், பக்கத்தில் இருக்க சகோதரிகளுக்காக ஜெபித்திருக்கிறோம். அவங்க ஆண்டவர் அண்டை வரணும் அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் நம்ம முழங்கார் படிட்டு ஜெபித்திருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். கட்டாயமாக நம்ம ஜெபித்தோம், அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களிடத்துல பேசும்போது ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாவது அவர்களிடத்துல சொல்லணும். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒரு ஆத்துமாவையாவது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய மேய்ச்சல் அண்டைக்கு சேர்க்க வேண்டும். நாம பிறந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆண்டவர் எப்படி அந்த கடைசி வேளையில கூட முடிந்தது என்று ஒரு வெற்றி முழக்கத்தை அவர் தொனித்தாரோ, அது போலவே நாம் மரிக்கும் போது நாம் நம்முடைய ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னு சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆத்துமாவையாவது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நேராக நாம் நடத்த வேண்டும். இன்றைய நாளிலும் கூட நம்ம ஒவ்வொரு வருஷம் வர்றோம், 7 வசனங்களை தியானிக்கிறோம், போயிட்டே இருக்கும். அந்த நிறைய வலைத்தளங்கள் மூலமாக 7 வசனங்களை தியானிக்கிறோம். ஆனால் நம்ம சிந்தித்து பார்க்கறது கிடையாது. அந்த நேரத்தில் தியானிக்கிறோம், கடந்து செல்கிறோம். திரும்ப உலக பிரகாரமான வேலைகளை போகும்போது உலக பிரகாரமாகவே நம்ம என்ன பண்ணுறோம்? பிரயாணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற நினைவு நம்ம இடத்துல கட்டாயம் இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்ற நினைவு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம சாகும்போது நான்
ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்ந்திருக்கேன், உண்மை முத்தமுமாக வாழ்ந்திருக்கேன், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நேராக இத்தனை பேரை வழி நடத்தியிருக்கேன், இத்தனை பேரை மனம் திருந்த வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு வெற்றி முழக்கத்தோட நம்முடைய வாழ்க்கையை முடிக்க முடியும். நிறைய பேர் சாகும்போது ஐயோ பயமா இருக்கு, ஐயோ நான் சாக போறேனே இப்படிதான் சொல்லிட்டு மறிச்சிருக்காங்க. ஆனா ஆண்டவராகிய தேவன் ஒருவர் மட்டும்தான் தான் பிதா கொடுத்திருக்கிற வேலையை சரியா செய்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட வெற்றியான வார்த்தையாக முடிந்ததுன்னு சொல்லி தன்னுடைய ஆவிய பிதாவுடைய கைகளில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதே மாதிரியான ஒரு மரணம் தான் நமக்கு வரணும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வேலையை சிறப்பா செய்து முடித்து அந்த சாக போற நேரத்துல கூட நம்ம பயம் இருக்கக்கூடாது. மரண பயம் என்பதே கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த நேரத்துல நான் இத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தியிருக்கேன் ஏசப்பா, எனக்கு அந்த திருப்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய ஜீவனை ஆண்டவரிடத்துல கொடுக்கணும். அது அழிவில்லாதது. நம்ம அந்த ஒரு நினைப்போட நம்ம ஜீவனை ஆண்டவரிடத்துல கொடுத்தோம் அப்படின்னா அது அழிவில்லாத நித்திய ஜீவனை, நித்திய கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆண்டவருடைய ராஜ்யம் வரும் பொழுது நாம் அவருடைய வலது பாரசத்துல இடது பாரசத்துல இருக்கிறவர்களாய் ஆண்டவருடைய அந்த ஒரு விலையேற பெற்ற விஷயத்தை நம்ம அடைய முடியும். கர்த்தர் இந்த நாளில் கூட இந்த 6வது வார்த்தையின் மூலமாக மகிமைப்படுவாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். மகிமையுண்டதாக. 6 வார்த்தைகளை நாம் கேட்டிருப்போம். இந்த 7வது வார்த்தைகளுக்குள்ளாக ஆண்டவர்களை நடத்தி வந்திருக்கிறார். 6 வார்த்தைகள். இன்னைக்கு அநேக காரியங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த புனித வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற, ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிற ஒரு வெற்றியின் நாளிலே நீங்களும் நானும் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அநேகர் சொல்லுவார்கள் இது ஒரு துக்க நாள் என்று சொல்லி. நான் சொல்லுவேன் இவ்வாறாக, இந்த நாள் 1000 நாளை பார்க்கலாம் ஒரு சிறந்த வல்ல நல்ல நாள் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் சொல்லுகிற பொழுது பிசாசின் தலை நசுக்கப்படுகிற நேரம் வரும் என்று சொன்னது போல, இந்த நேரம் இயேசுவான ஒரு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த அற்புதமான ஒரு தருணம் என்று சொல்லும் பொழுது, பிசாசின் தலை நசுக்கி கொண்டிருப்பதை அவனுக்கு தெரியாமலே ஆண்டு செய்து கொண்டிருக்கிறார். ஏன் ஆண்டவர் முதல் வார்த்தை சொல்ல வேண்டும்? இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். எதை அறிந்து கொள்ளவில்லை, எதை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவையிலே அநேகம் காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. அதிலும் குறிப்பாக பிசாசின் தலை நசுக்கப்பட்டு சிலுவையிலே ஏற்று வெற்றி சிறக்கிற ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு தருணம் தான் அங்கே நடந்து கொண்டிருந்தது. அன்றைக்கு ஜனங்களும் அறிந்து கொள்ளவில்லை, பிசாசும் அறிந்து கொள்ளவில்லை. பிசாசு நினைத்தான், நிச்சயமாக இதன் பிறகு எனது தலை நசுக்கப்படுகிற ஒரு ஆள் இல்லவே இல்லை என்று சொல்லி. ஆனால் அந்த சிலுவையிலே இயேசு சிந்தின ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் அது அன்றைக்கு பிசாசின் தலையை நசுக்கி கொண்டிருந்தது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிற பொழுது, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். எதை அறிந்து கொள்ளல தெரியுமா? இந்த 7வது வார்த்தை, உமது கரங்களில் எனது ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வது என்பதாக. அன்றைக்கு பிசாசும் அறிந்து கொள்ளவில்லை, ஜனங்களும் அறிந்து கொள்ளவில்லை, ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளவில்லை. பழைய ஏற்பட்ட நாட்கள் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், ஒருவருடைய பாவத்திற்கு பரிகாரம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், பாவத்திற்கு விலைக்கிரயம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு சென்று அதை ஆண்டோட சமூகத்தில் ஒரு ஆசாரியன் பலியிடுவார்கள். இதுதான் வழக்கமாக இருந்துச்சு. ஒரு பலியாடும் ஒரு போக்காடும் வனாந்தரத்தில் அவர்கள் கொண்டு செல்வார்கள். வனாந்தரத்தில் கொண்டு சென்று
ஆசாரியன் நிற்கிற பொழுது அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். அவர்கள் தங்களுடைய பாவங்களை ஒப்பு கொடுப்பார்கள். நீங்கள் செய்த ஒவ்வொரு பாவமாக நீங்கள் ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு பாவமாக அறிக்கையிடுங்கள் என்று சொல்லுவார்கள். அவ்வாறாக அவர்கள் அந்த பாவத்தை சொல்ல 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 அறிக்கையிட நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் ஆசாரியன் ஒரு பலியாடையும் ஒரு போக்காடையும் வைத்திருப்பார்கள். ஒரு ஆடை பலியாடாகவும் ஒரு ஆட்டுக்குட்டியை போக்காடம் வைத்திருப்பார்கள். இவர்கள் அந்த பாவத்தை சொல்ல சொல்ல இந்த ஆசாரியன் என்ன செய்வானாம், அந்த பாவம் எல்லாம் இந்த ஆட்டுக்குட்டி தான் செய்ததுன்னு சொல்லி இந்த ஆட்டுக்குட்டி மேல அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பாவமும் சொல்ல 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 எப்படி இந்த ஆட்டுக்குட்டியின் மேல ஒவ்வொரு பாவம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருந்து கடைசியில் அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி விடுவார்கள். ஆனால் இந்த போக்காடாக நிற்கிற இந்த ஆட்டுக்குட்டியை வனாந்தரத்தில் எங்கேயாவது கொண்டு விட்டு விடுவார்கள். இந்த பாவம் எல்லாம் நிவர்த்தியாகி விட்டதுன்னு சொல்லி ஒரு பலியாடையை அங்கே கொண்டு வந்தார்கள். அதே போல ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது, அவர் பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. ஆகவே தான் சிலுவையிலே இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு காரியம் இங்கே நடந்து கொண்டே இருந்துச்சு. ஜனங்களை எல்லாரும் அவரை குற்றப்படுத்த உங்க மேல என் மேல இந்த பாவம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இயேசு மேல சிலுவின் மேல டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருந்துச்சு. அதைத்தான் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் அதன் பிறகு ஒவ்வொரு காரியங்களும் சொல்லி சொல்லி இறுதியில் ஆண்டவர் சொன்னாரு, என் ஆவியை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் உங்கள் தகுதியை பார்த்து ஒரு வேலையை உங்களிடத்தில் கொடுப்பார்கள். ஒரு ஃபைல் உங்ககிட்ட கொடுப்பாங்க. நீ இந்த ப்ராஜெக்டை நல்லபடியா நீ செஞ்சு முடிக்கணும், இந்த வேலையை நீ சிறப்பா செஞ்சு முடிக்கணும். அந்த வேலையை உங்ககிட்ட தந்து அதை ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு நேரத்தை உங்களுக்கு தந்திருப்பாங்க. அந்த நாளில் நீங்க அந்த ஃபைலை என்ன செய்யணும், முழுவதுமாக அதை உங்களிடத்தில் தந்தவிடத்தை நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு எந்த ஒரு செயலையும் 6வது வார்த்தை ஆண்டவர் சொன்னாரு முடிந்ததுன்னு சொல்லி அதோட முடிச்சிருக்கலாம். ஆனா அதை தாண்டி 7வது வார்த்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஏன் சொல்ல வேண்டும்? இங்க நீங்க வேதத்தில் பார்க்கிற லூக்கா எழுதின நற்செய்தி நூல்ல நீங்க பார்க்கிற பொழுது அழகாக சொல்லப்பட்டுள்ள 24ஆம் அதிகாரம் 46வது வசனம், இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் சொல்லி உம்முடைய கரங்களில் என் ஆவி என்று சொல்லி அவர் மாம்சத்தை ஒப்பு கொடுக்கவில்லை, அவர் சரீரத்தை ஒப்பு கொடுக்கவில்லை. வசனம் சொல்லுகிறது அவர் ஆவியை ஒப்பு கொடுத்து. ஏன்னு சொன்னால் ஆவி தன்னை தந்த இடத்திற்கே திரும்பி செல்லும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக ஆதியாகமத்தில் பார்க்கிற பொழுது மாம்சத்தின் பிரகாரமாக உருவாக்கப்பட்டிருந்தான் மனிதன். ஆனால் எப்போ அவனுக்குள்ளாக ஜீவன் கடந்து வந்ததோ, ஆவியை ஆண்டவர் கொடுத்தாரோ, மனுஷன் ஜீவ ஆத்மாவாக அவன் மாற்றப்பட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால அந்த ஆவி தன்னை தந்த இடத்திற்கே அது திரும்ப அது கடந்து செல்கிறது. தன்னை தந்த இடத்திற்கே அது திரும்ப செல்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆவியை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு வேலைக்கான ஃபைல் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னா நீங்க அதை முடிச்சுட்டு உங்க வீட்டில் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு கம்பெனியில் உங்களுக்கு ரிவார்டு தர மாட்டாங்க, அதற்கான மேல் ஒரு உயர்வை தர மாட்டாங்க. நீங்க முடிச்சிருக்கலாம், ஆனா அதை முடிச்சு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அதை கொண்டு அதை உரியவர்கிட்ட கொண்டு கொடுக்க வேண்டும். உரியவர்கிட்ட கொண்டு கொடுக்கும் பொழுதுதான் நீங்க அவங்க தந்த அந்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி நாம புரிந்து கொள்ள முடியும். இங்கே சொல்லப்பட்டுள்ளது, ஆண்டவர் அவரு கொடுத்த ஒரு வேலை, இந்த உலகத்தின் ஜனங்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஆண்டவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு, மகா சத்தமாய் இன்னைக்கு ஒரு மனுஷன் ரோட்ல அடிபட்டு இருக்கிற பொழுது, காயப்பட்டு குற்றுயிராக வேதனையோடு நிந்தையோடு அவன் புலம்பலோடு காணப்படுகிற பொழுது அவனுக்கு சொல்ல வார்த்தைகள் வராது. நீங்கள் பல நாள் அழுது பாருங்க, உங்களுக்கு வாயில் வார்த்தைகளே வராது, ஒன்லி துக்கம் தான் உங்க வாழ்க்கையில இருக்கும். ஆனா இங்க சொல்லப்பட்ட மகா சத்தமாய் இயேசு அத்தனை வலிகள் வேதனைகள் பாடுகளை சுமந்து கொண்டு அவமானமான பேச்சுகள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது அவர் மகா சத்தமாய், அந்த பெலன் எங்கிருந்து வந்தது? அது ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். சிலுவையிலே அந்த பெலனை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். மகா சத்தமாய். ஐயா, யாருக்கும் சத்தம் வராது, அழுக மட்டும்தான், உங்க கண்ணில் அந்த கண்ணீர் மட்டும்தான் வருமே தவிர உங்க சத்தம் வாயிலிருந்து புறப்படவே செய்யுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு மகா சத்தமாயின்னு சொல்லி, உரத்த சத்தமாயின்னு சொல்லி, மகா சத்தமாய் கூப்பிட்டு இயேசு ஜீவனை விட்டார் என்று சொல்லி, ஆவி தன்னை தந்த இடத்திற்கு அது திரும்ப அது கடந்து சென்றது என்று சொல்லி நம் வேதத்தின் ஊடாக நாம் பார்க்க முடியும். அது ஒரு வெற்றியின் முழக்கம்.
அது ஒரு ஜெயத்தின் கம்பீரமான ஒரு வார்த்தை. அது ஒரு பிரேயர் ஆஃப் கமிட்மெண்ட். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆண்டவர் தந்த பொறுப்பை நான் நிறைவேற்றி விட்டேன். இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை உருவாக்கின ஒரு நோக்கம் உண்டு. தேவ திட்டத்தை விட்டு நீங்க பிரிக்கப்படவே கூடாது. தேவ சித்தத்தை, தேவ நோக்கத்தை விட்டு நீங்க விலகி போகாதீங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் காற்றில் ஆடுகிற நாணலை போல உங்க வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுத்த அந்த நோக்கத்தை நீங்கள் புரிந்தே ஆக வேண்டும், தெரிந்தே ஆக வேண்டும். உங்களுக்காக ஜீவனை கொடுத்த, இரத்தம் சிந்தின அந்த நோக்கத்தை உங்களது வாழ்வில் நீங்கள் தெரிந்து அறிந்து ஆக வேண்டும் என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு நீங்கள் காணப்படுகிற பொழுது, ஆண்டவரோடு நீங்கள் வாழ்கிற பொழுது, தேவ பிள்ளைகளே, இங்க பிரேயர் ஆஃப் கமிட்மெண்ட், ஆண்டவர் அர்ப்பணிப்பை கொடுக்கிறாரு. பிரேயர் ஆஃப் கம்யூனிகேஷன், ஆண்டவர் தொடர்புல உங்களை வைத்துக் கொள்ளும்படியாக விரும்புகிறாரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அத்தனை வலிகளையும் வேதனைகளையும் யாருக்காக சுமந்தார்? உங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக. ஐயா, நமக்காக இன்னைக்கு யாரும் அழ முடியாது, நமக்காக யாரும் ரத்தம் சிந்த முடியாது, நமக்காக ஒருவர் விசாரிக்க, நமக்காக யாரும் பரிந்து கூட பேச வர மாட்டாங்க. ஆனா உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர். உங்களை நேசித்தபடினால நீங்க சுகமாக வாழ வேண்டும், நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் அவருடைய ஆக்கணைகள் எல்லாவற்றையும் அவன் ஏற்றுக்கொண்டார் என்று வசனம் சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, அது ஒரு வெற்றியின் வார்த்தை, அது ஒரு மகிழ்ச்சியின் வார்த்தை, அது ஒரு சந்தோஷத்தின் வார்த்தை. எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி, எனக்கு கொடுத்த அந்த அழைப்பை நான் பாதியில விட்டுவிடவில்லை, அந்த அழைப்பை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி ஜெய கம்பீரமாக உரத்த சத்தமாக என் ஆண்டவர் அவருடைய கரங்களை தனது ஜீவனை ஒப்பு கொடுத்தார். எந்த இடத்திலிருந்து ஜீவன் வந்துச்சோ அதே இடத்து கர்த்தர் அதை கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களை என்னை வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, உங்களை என்னை உருவாக்க நோக்கத்தை நீங்க தெரிந்து அறிந்து புரிந்து அந்த நோக்கத்தை நீங்க செயல்படுத்துவீங்கன்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமாக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என்னோட துதியை சொல்லி வருவாள். பெரிய ஒரு நோக்கம். ஆனா ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த ஜனத்தை உருவாக்குனதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். அப்படி மட்டும் ஆண்டவர் சொல்லவே கூடாது. ஏன் தெரியுமா? உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தவர், இரத்தத்தை சிந்தினவர், உங்களை என்னை மீட்டுக் கொண்டவர் ஆண்டவர். இந்த நாள்ல சொல்லுங்க, அவர் சொன்னது போல ஒரு கமிட்மெண்ட், என்னையும் நான் தருகிறேன், அர்ப்பணிக்கிறேன். ஆண்டு இந்த பாவத்தை விட்டு பிரிக்கிற காரியங்கள் எனக்குள்ளாக வரட்டும் என்று சொல்லி இயேசுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க தான் என் மேசியா, நீங்க தான் என் ராஜா என்று சொல்லி நான் புரிந்து கொள்ள வேண்டும். அது வெற்றியின் வார்த்தை, அது மகிழ்ச்சியின் வார்த்தை, ரொம்ப சந்தோஷ சமாதானத்தின் வார்த்தை. அந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்றாரு, இதோ என் ஆவியை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எது சொல்லணும்னாலும் சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னு சொன்னா பிதா கொடுத்த வேலையை அற்புதமா செஞ்சு அவர்கிட்டயே அவர் ரிட்டர்ன் கொடுத்தது போல இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, இந்த உலகத்தில் உன்னை வைத்திருக்கிறேன், நீ நான் அனுப்பின வேலையை சரியாக செய்திருக்கிறாயா? நீ எனக்காக நீ நிற்கிறாயா, ஜெபிக்கிறாயா? எனக்காக ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை உன்னால் வாழ முடியுமா என்று சொல்லி, உனக்காக மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி அந்த கமிட்மெண்ட் வார்த்தைகளுக்காக, அந்த தொடர்புள்ள ஒரு வார்த்தைகளுக்காக, அர்ப்பணிப்பின் வார்த்தைகளுக்குள்ளாக நீங்களும் காணப்படுங்கள். இரத்தம் சிந்தனது எனக்காக, பாவியாகிய மேல் இரக்கமாயிரும், கிருபையாயிரும் என்று சொல்லி நீங்க சொல்லுங்க, ஒப்புரவாகுங்க, ஒப்பு கொடுங்க, உங்களை முழுவதுமா ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளில் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்க வாழ்வை ஆசீர்வதித்து ஆண்ட இயேசு சிந்தின இரத்தத்தின் வல்லமைகள் உங்கள் வாழ்வில் கடந்து வரும். இந்த வார்த்தையின் மூலமாக உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.